ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு, காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11 மணி 24 நிமிடங்கள். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி மேரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இவங்களுக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தருடைய நாமத்தை உயர்த்த, கத்தருடைய நாமத்தை புகழ, உயர்த்த, கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வர இணைந்திருக்கிற அவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோடமா ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களமா. காட் பிளஸ். ஆமேன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாராக. உங்களை சந்ததி கைது செய்கிற காரியங்கள் ஊழியங்கள் அனைத்திலும் கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய பாதுகாப்புள்ள கிருபையும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். நல்லது நேர்களே, இந்த நேரத்திலும் நான் லண்டன் தேசத்திலிருந்து மேரி ராஜேந்திரம் இணைந்திருக்கிறேன். எங்களுடைய நேரம் இப்போது நாங்கள் மூன்றரைக்கு வாரினாங்க, 4:30 வந்திருக்கிறோம். எனவே கர்த்தர்களை அழைத்தார், அந்த நேரத்தை தந்தார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வருகிறேன். ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறவங்களையும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கோம், வானொலியில் ஊழியம் சேர ஒவ்வொருவரே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமேன். இந்த நேரம் ஆரம்ப ஜெபத்துக்குள்ளாக, ஆராதனைக்குள்ளாக, வார்த்தை பகுதிக்குள்ளாக, ஜெபத்துக்குள்ளாக கர்த்தரங்களை நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தனுடைய கிருபையான நேரத்தில் வந்து நிற்க கர்த்தர் பாராட்டின ஆண்டவரை ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் இருந்து நம்முடைய ஜெப ஊழியம், ஆவிக்குரிய ஊழியங்களை ஆண்டவரை எங்களுக்கு செய்ய வைத்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவிக்குரிய ஊழியங்களை எங்களை செய்ய வைத்தீர் ஆண்டவரே, அதற்காய் கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அதிகாலையில் எழுந்திருந்து இம்மட்டுமாக அக்னி சமமாய் மேக சமமாய் வழி நடத்த வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல சங்கமமான ஆண்டவரை இரவாய் பகலாயிருந்து ஊழியம் சேர ஒரு ஊழியக்கார குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. ஜெசியா குடும்பங்கள், சந்ததிகள் எல்லாம், ஊழியங்கள் ஆண்டவரை, வேலைகள், ஆண்டவரை, குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சத்ருவானவன் வருகிற போது நீர் ஆவியானவர் எங்களுக்காக கொடி பிடித்து எங்களை இந்த நாள் முழுவதுடைய கிருபையின் காலம் நேரங்களுக்காக வழி நடத்தி வந்தீர். அதுக்காக ஆண்டவரே துதிக மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கோ 2-3 பேர் கூடியிருக்கிறாள், அங்கே உங்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். அந்த வார்த்தையின் படி ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபையின் இரக்கங்கள் ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க, என் பிள்ளைகளை, என் குடும்பங்களையும் ஆண்டவரே ஆட்டுக்குடியா ரத்தத்துக்குள்ள சாட்சியில் வசனத்துக்கும் வேலி அடைக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே கிரியை செய்வீராக, கர்த்தர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். துதி ஆராதனைக்குள்ளாக ஆவியானவரே எங்களை நடத்தி செல்லுங்க. துதிக்கு பாத்திர நீர் ஒருவரே. ஆவியானவரே, நீர் இல்லாத ஆராதனை, நீர் இல்லாத ஜெபங்கள் ஆண்டவரே, நீர் இல்லாத சாட்சி பகுதி, நீர் இல்லாத வார்த்தைகள் எதுவுமே நாங்கள் செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களை நிரப்பும்படியாக, பரிசுத்த ஆவியினுக்குள்ள நாங்கள் நிறைந்த ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே நீரே பாத்திரர். எங்களோட பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். எந்த இடத்துல அந்த பாத்திரங்கள் நிரம்ப முடியாது இருக்கிறதோ அந்த இடத்துல ஐயா நிரம்புபடியாக வாழ்த்தி வரவேற்கிறேன். துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த வஸ்திரத்தை எங்களுக்கு தந்தவரே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்தவரே, ஊழியங்களை தந்தவரே அப்பா, துதிக்கிறேன் துதிக்கிறேன். ஆவியின் கனிகள், ஆவியின் வர்றங்கள் ஆண்டவரை, செப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை தந்தவரே அப்பா. ஹல்லேலூயா. தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டும் கைவிடாத எபினேசர், இனிமேலும் கைவிடாமல் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, எங்களை நடத்தினவர் நடத்தி கொண்டு வருகிறவர் ஐயா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிக்கிற போது ஆண்டவரே துதிகளுக்குள்ள இறங்குவேன் என்று சொன்னீங்க, துதி மத்தியில வாசம் செய்வேன் என்று சொன்னீங்க. துதியாலே சத்ருவான கோட்டைகளை உடைப்பேன், பாவ கோட்டைகளை உடைப்பேன் ஆண்டவரை. எல்லா நுகங்களை உடைத்து போட்டு என் இலகுவான நுகத்தை தருவேன் என்றவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். பெரியவர் 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 அப்பா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூயாவியானவரே
ஆவியானவரே, தூய ஆவியானவரே, பரிசுத்தரே, பரிசுத்த ரத்தத்துக்காய் சோத்திரம் ஆண்டவரே. ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்தவரே, அப்பா பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை நீதிமான மாற்றி மாற்றி வைத்திருக்கிறவரே, பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறவரே, பரிசுத்த ரத்தத்தினாலே பரிசுத்த ரத்தம் என்னும் கோட்டைக்குள் எங்களை மூடி மறைத்திருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. பெரியவர், 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 உன்னதர், 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 உயர்ந்தவர் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களோட கிருபை ஆண்டவரே, உங்களோட கிருபை இல்லாம வாழ முடியாது ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. பொம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மன்னாதி மன்னனுமாய் இருந்தங்களை வழி நடத்துகிற தேவனை யாம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, நீர் பெரியவர், உயர்ந்தவர், நல்லவர் ஆண்டவர். உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர் ஐயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை, 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 கிருபை ஆண்டவரே. ஹalleluya அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமேங்கட. செத்து போன சரீரத்துல என் தேவனுடைய ஆவியானவர்களை இறங்கி உயிர்ப்பிப்பீராக. எத்தனையோ மறைத்த நிலையில இருக்கிற ஒவ்வொரு சரீரங்களையும் இந்த நேரத்திலும் ஆவியானவர் அசைவாடி ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே நிரப்புவீராக. ஆண்டவரே, ஊழியம் செய்ய முடியாதபடி இருக்கிற கூடாரங்கள் எல்லாம் உம்முடைய அசைவாடுகிற ஆவியினாலே நிரப்பப்படட்டும். தேவ பிள்ளைகள் மேல அந்த அசைவாடுகிற ஆவியானவர் அசைவாடுவீராக. ஜலத்தின் மேல நீர் அசைவாடினீர், எங்கள் மேலும் அசைவாட வல்லவராயிருக்கிறீர். அசைவாடுங்க. தேவ ஊழியர்கள் மேல அசைவாடுங்க. தேவ பிள்ளைகள் மேல அசைவாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுங்க, காயங்களை கட்டிடுங்க உங்களோட அபிஷேக தைலத்தினால. எத்தனையோ பேர் இந்த நேரத்துல உடைந்த உள்ளத்தோட இருந்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் மத்தியிலும் தேவ ஜீவன் இறங்கி அந்த அபிஷேகம் இறங்கட்டும். காயங்கள் கட்டப்படட்டும். ஆவியானவர் அந்த காயங்கள் கட்டப்படட்டும். ஆண்டவர் அந்த கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் உம்முடைய அபிஷேகத்தினாலே. உம்முடைய அபிஷேகம் சகல நுகத்தடியை முறைக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆத்திடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால்,
ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். எங்களை மன்னிங்க டாடி, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிச்சு இறங்கி வாங்க. எங்கட ஆண்டவரே, எங்களை ஒரு அசைவுக்குள்ள கொண்டு வாங்க. ஊழியத்தில் ஒரு அசைவு ஆண்டவரே, ஊழியத்தில் ஒரு அசைவு உண்டாக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உள்ளான மனிதனை தாழ்த்துகிறோம். ஆவி ஆத்ம சரீரத்தை தாழ்த்துகிறோம். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். நொறுங்குண்ட இருதயத்துக்கும் நறுங்குண்ட இருதயத்துக்கும் சமயமா இருக்கிற தேவன், நாங்கள் எதையும் அறியல தேடி. மற்ற ஆக்களை போல எங்களுக்கு ஞானம் இல்லப்பா, மற்ற ஆக்களை போல எங்களுக்கு புத்தீனம் இல்லப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தின் ஆவியானவர் இறங்குவீராக, ஞானத்தினாலே நிரப்புவீராக. திக்கற்றோரும் தேவனையா இருக்கின்ற எல்லாம் நிரப்புவீராக. ஆண்டவர், உம்முடைய ஞானத்தினாலே ஆற்றி தேற்றி நடத்துவீராக. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆவியானவரே, எங்கள் மேல இறங்கி வாங்கப்பா. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. அலங்கரிங்க ஆவியின் வரங்களாலும் ஆவியின் கனிகளாலும் ஆண்டவரே நவமான பாசைகளாலும் நடத்துங்க. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆவியின் வரங்களுக்காக நவமான பாசைகளுக்காக ஆவியின் கனிகள் வேணும் என்று சொல்லி ஜெபித்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் எங்கள் மேலும் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. ஆவியானவரே, உம்முடைய அசைவு வேணுமாண்டவரே, உம்முடைய கிருபை வேணுமாண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் வேணுமாண்டவரே எங்களுக்குள்ள. ஆவியானவரே, நீங்க அசைவாடுங்க, அசைவாடுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையானவர், கிருபையானவர் ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ சேனைக்கு வெஜமானனே ஆவியானவரே, மத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையானவர், கிருபையானவர், மகிமையானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியின் வரங்களாலே என்னை நிரப்பும். ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், சங்கம வானொலியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியின் வரங்களாலும் ஆவியின் கனிகளாலும் நிரம்பி ஜெபிக்கிற வரம் வேண்டும். நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம், ஆவியின் வரங்களை நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம், ஆவியின் கனிகளை நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம், நவமான பாசைகளை பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி. ಶಬದರ ನಗನಗ ರಬಲತ್ತೂರಿ ಲೇಖರಬ ಶಬದರ ನಮ ಲಕ ರಬಲತ್ತೂರಿ ಲೇಖರಬ ಶಬದರ ನಗನಗ ರಬಲತ್ತೂರಿ ಲೇಖರಬ ಶಬದರ ನಮನತ್ತೂರಿ ಬಾ. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப
இறங்கி வாருமே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆவியானவரே மத்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். ஏசப்பா, இந்த நாளையில யாருக்கெல்லாம் ஆண்டவரே மரண பள்ளத்தாக்கு இருக்கிறதோ, மரணம் கண்ணி வைத்திருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தை கொண்டு, இயேசுவின் நாமத்தை கொண்டு அந்த மரண கண்ணியை இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன். மரண கட்டை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜீவன் உண்டாகட்டும். தேவனுடைய நாசியின் சுவாசம் அவர்களுக்குள்ள இறங்கட்டும். யாரெல்லாம் மறிக்க இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்தில் வேதனைப்பட்டு இருக்கிறார்களோ, மரண வேதனை இயேசுவின் நாமத்தை கொண்டு கர்த்தரின் சுவாசம் அவர்கள் மேல் இறங்கி நித்திய ஜீவனை கொடுத்து உமக்கென்று எடுத்து பயன்படுத்தும்படியாக சோதரித்து சுபேக்கிறேன். ஏசப்பா, ஏசப்பா, நீங்க செய்வீங்க ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆவியானவரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை டாடி. நீ நல்லவராயிருக்கிறீர், நல்ல எபினேசராயிருக்கிறீர், நல்ல எபினேசராயிருக்கிறீர், நல்ல தேவன் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே, நீங்க கர்த்தரப்பா ஆண்டவரே, நீங்க பெரியவரப்பா. எங்களை உருவாக்குனீர் ஆண்டவரே. உம்முடைய சேவை கன்றங்களை
பயன்படுத்துகிறவர். இம்மட்டுமாக காத்து வந்தீர், பாதுகாத்து வந்தீர். இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைந்து பாதுகாத்து வந்தீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சோத்திரம், சோத்திரம். கோடி கோடி சோத்திரம், கோடி கோடி நன்றி, கோடி கோடி சோத்திரம், கோடி கோடி நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவரே, தேவாவியானவரே, ஜீவனை கொடுக்க வந்தவரே, உம்முடைய ஜீவ சுவாச காற்று எங்களுக்குள்ளே இருக்கிறதே. ஜனங்கள் உணர்வுடையத்தக்கதான பாவங்களை ஆண்டவரை உணர்வுடையத்தக்கதான ஆண்டவர் உணர்வை கொடுக்கிறவரே, நீதியால நடத்துகிறவரே, நியாயம் தீர்க்கிறவரே அப்பா. உம்மை துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தேவ பிள்ளைகள் எதுக்கெல்லாம் நியாயமான நீதி வேணுமென்று செபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீதியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நியாயம் பட்ட போல வெளிப்படட்டும் அப்பா, நீதி வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய சிங்காசனத்துல இருந்து, உம்முடைய இருகருக்குள்ள பட்டயத்துல இருந்து நீதி வெளிப்படட்டும் ஆண்டவரே. நிந்தையோட இருக்கிற நிந்தை மாறட்டும் ஆண்டவரே, அவமானம் மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. உம்முடைய கிருபையால நிலைத்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் நோய் தழுதல் மைமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் நோய் தழுதல் மைமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் என்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் தீருது, பேய்களோடுது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் நோய் தழுதல் மைமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் நோய் தழுதல் மைமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் என்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பம் மறையட்டும், தொல்லைகள் மறையட்டும். எங்களை ஏமாற்றுக்காரர் எங்களுடைய சமூகத்திலே எங்களுக்கு முன்பாக நிற்காதபடி, கபடு செய்கிறவனங்களுக்கு முன்பாக நிற்காதபடி, பொய் சொல்லுகிறவனங்களுக்கு முன்பாக நிலை நிற்காதபடி எல்லாம் கடினப்படுத்துகிறேன். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் நோய்தழுதல் மைமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் நோய்தழுதல் மைமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை மறிக்க போற நிலையில இருக்க உயிரடையட்டும். இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை பிரபடிக்கலட்டும், பிரபடிக்கலட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியா இருக்கிற வியாதி மறையட்டும். இயேசுவின் நாமத்திலே வேரோட புடுங்கப்படட்டும். உங்களுடைய வல்லமை புறப்படி செல்லட்டும். இயேசுவின் நாமத்திலே பாவங்கள் பறந்தோடட்டும், சாபங்கள் கட்டுவதெல்லாம் உடைக்கப்படட்டும். மந்திர சூனியம், செய்வினை கட்டுக்கள் என்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம், செய்வினை கட்டுக்கள் என்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவார். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் நோய்தழுதல் மைமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் நோய்தழுதல் மைமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில்
இங்கும் அற்புதங்கள் நடக்குது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த வல்லமை ஆண்டவர் எங்களுக்குள்ள இப்போதும் கிரியை செய்த ஆண்டவரே அப்பா, அந்த கிரியைகளினால எங்களை பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களோட அன்பு பெரியது, உங்களோட இரக்கம் பெரியது, கிருபை பெரியது ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே நீர் பெரியவர், பெரியவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எங்களை உயிரோடு நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா, ஆவியானவரேப்பா, எங்களை எல்லாம் உயிர்ப்பித்து இந்த நிமிஷத்திலும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க வச்சிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள் உம்முடையது, உம்முடைய ஊழியத்தினால் எங்களை ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். நீர் இல்லைன்றா என்றோ மடிந்திருப்போம் ஆண்டவரே. ஆனால் உங்களோட கிருபை தாங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. நீர் எல்லையோன், யெகோவா ரப்பா, யெகோவா சம்மா ஆண்டவரே, யெகோவா சபியோ, யெகோவா மெக்காதிஸ், யெகோவா தேவன். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூயாவியானவரே நன்றி செலுத்துகிறோம், தூயாவியானவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு பயிரார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை ஆண்டு சொல்ல 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பெருக செய்தது போல உங்களோட கடன் பிரச்சனை, உங்களோட வறுமையான காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் அவர் வயிறார உணவளிக்கிற 5000 ஆண்களுக்கு உணவளித்தார். அதே போல எங்களோட 5000 எங்களோட கடன்களை மாற்றி, எங்களோட வறுமை நிலையில மாற்றி என் தேவன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், உதவி செய்து கொண்டிருக்கிறார். எங்களை திருப்தியாக்குற தேவன் எங்களோடு இருக்கிறார். எங்களை மீதம் எடுக்க செய்கிற தேவன். சொல்லுங்க, இந்த கையின் பிரயாசத்துல மீதம் எடுக்க செய்யுங்க, லாபம் காண செய்யுங்க. ஹalleluya. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். இன்னைக்கு நாங்க பிறருக்கு கொடுக்கிற கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி செல்லுவோம்.
காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். எசடே காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். இந்த கற்பாறை உங்களுக்கு அடைத்திருக்கிறது, ஆசீர்வாதத்தின் ஊட்டி அடைத்திருக்கிறார். அந்த கற்பாறைகளை போல புரட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் புரட்டி போடுவோம். கற்பாறை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். கொர்நேலியு தான தர்மங்களை ஆண்டவரை நினைவு கூர்ந்து, இந்த நாட்களும் ஆண்டவர் எங்கட தான தர்மங்களை நினைவு கூர்ந்து எங்கட குடும்பங்கள் ஆண்டவரை சந்ததி ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் ஆண்டவரே. ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புங்க. உங்களோட ஆசீர்வாதங்கள் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பெரியவர், நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஆவியானவரே, இரக்கத்தின் ஆவியானவரே, பம்ம துதிக்கிறோம், சொத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தேவாதி தேவன் எமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே என் வாயோட வாயா இருந்து பேச வேண்டிய வசனங்களை நீங்க பேசுங்க ஆண்டவரே. நான் பேசக்கூடாது, இந்த மாம்சத்துல என் தேவ ஆவியானவர் பேசுவீராக ஆண்டவரே. தேவ ஆவியானவர் ஆண்டவரே என்னோட கூட இருந்து வசனங்களை போதிக்க கத்தர் ஆண்டவரே கிருபை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஆமேன். நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். இந்த நேரத்திலும் சங்கீதம் 51 எடுத்து நாங்க கொஞ்சம் தியானிப்போம். சங்கீதம் 51 8 நாங்க 7 பார்ப்போம். என்ன எப்படியாப்பட்ட சங்கீதம், எப்படி நாங்க ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை தியானித்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா நாங்க அனுதினமும் பாவ உலகத்துல இருக்கிறபடியா பாவ உலகத்துக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை செய்துறோம். அந்த காரியம் செய்து அது கற்பம் பிறக்க முதல் அவர்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டு அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற போதும் அவர் எங்களை பாவமாற சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார். ஈசோப்பினாலே கழுவி சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி, ஈசோப்பின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து வெண்மையாய் வண்ணாரின் சவுக்காரத்தை போல எங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். இந்த நேரத்திலும் நாங்கள் 7வது அதிகாரத்தை தியானிப்போம். 51:7. நீ என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நல்ல வேக்மனப்பாட ஒரு பாட்டு இருக்குது. ஒரு அருமையா அதை ஆவியில நிறைந்த அந்த பாட்டை பாடியிருக்கிறார். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கேறலும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது முகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமேன். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமேன். ஹல்லேலூயா. நாங்க பார்ப்போம். இந்த நேரத்துல தாவீது ஒருத்தியோட ஒரு பாவம் செய்யறான். அதுக்கு பிறகு அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் இந்த சங்கீதம் 91. அதே போல நாங்களும் இந்த நாட்கள்ல ஏதோ ஒரு பாவம், தாவீது ஒரு பெண்ணோட ஒரு பட்சைபாலன்ற ஒருத்தியோட அவன் அந்த தப்பான உறவு செய்து ஏதோ ஒரு நாங்க ஒரு பாவத்துல இருக்கிறோம். பாவம் இருக்கிற போதும் நாங்க அநேக நாட்கள்ல நாங்க சோதித்து பார்க்கிற போது செபங்களுக்குள்ள எங்களுக்குள்ள கடந்து செல்ல முடியாது. அவருடைய சமூகத்துல நிற்க முடியாது எங்களால. ஏனென்று சொன்னா அந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது.
எல்லாருக்கும் இது தெரியும். ஆனா சில நேரம் நீங்க யோசிக்கலாம், ஏன் எனக்கு ஜெபிக்க முடியல? ஏன் ஆண்டவர் சமூகத்துக்கு போக முடியல? ஏன் ஆண்டவரோட உறவாட முடியல? என்று சொல்லி நாங்க நிதானிச்சு பார்க்கலாம். பார்த்த நாட்கள் இருக்கிறது. அப்படியான நேரங்கள், காலங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எங்களுக்கும். எங்களோட அனுபவங்கள் இருக்கிறது. அவர்ட்ட நாங்க என்ன செய்யணும்? ஒழுங்கா இருக்கணும். அவர்ட்ட நீதியா இருக்கணும். அவர் அப்பா. அவர் அப்பாண்ட அவர்ட்ட நாங்க போய் என்ன செய்யணும்? அவருக்கு தெரியும் எங்கள படுத்த. நாங்க இப்படித்தான் இருப்போம். இப்படித்தான் வாழுவோம். இத்தனை வயசுல இத செய்வோம். இத்தனை வயசுல விட்டுருவோம். இத்தனை வயசுல நாங்க இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள இருப்போம். ஆ இத்தனை வயசுல நிந்தப்படுவோம், அவமானப்படுவோம் அவருக்கு. ஏனென்றால் அவர் தான் உருவாக்குனார். எங்கள அப்படியான பாதைக்குள்ள எல்லாம் போகக்குள்ள குயவர் கையிலோட களிமண்ணை போல அவர் திருப்ப திருப்ப பாவத்துக்குள்ள இருக்கக்குள்ளேயும் என்ன செய்யற கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், திருப்பி வரைந்து கொள்றார் அவரை களிமண்ணால. அதை நாங்க சில நேரம் உணர்ந்து கொள்றதில்ல. நாங்க ஏன் எங்களுக்கு என்ன கேட்டாலும் சொல்லுவோம், எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பாடு வந்தது? ஏன் எங்களுக்கு மட்டும்தானா அப்படி பாடி? நானும் புலம்பின காலங்கள் இருக்குது. ஏன் எனக்கு மட்டும்தானா? எனக்கு மட்டும்தானா? ஏன் நான் மட்டும்தானா பாவம் செய்தேன்? ஏன் நான் மட்டும்தானா இப்படி அழுவணும்? எனக்கு மட்டும்தானா புலம்பல், நிந்தை, அவமானம், ஆ கடன், பிரச்சனை, குடும்பத்துல போராட்டம், பிள்ளைகளுக்குள்ள போராட்டம், கணவருக்குள்ள போராட்டம். அந்த வாழ்க்கையில இப்படி சிறு வயதிலேயே நாங்க விதவையா போயிட்டோம். திக்கெட்டு போயிட்டோம். அனாதையா போயிட்டோம். யாரும் இல்ல எங்களுக்கு. தனிமையான நிலைமை என்று நாங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவர் என்ன சொல்றார்? நாங்க அவர்ட்ட போயிட்டு, "எங்கள சுத்திகரிங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால எங்கள கழுவிடுங்கன்னு" சொல்லி சொல்லி பாவ அறிக்கை செய்து 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 அந்த இடத்துல அவர் என்ன செய்றார்? அவருடைய பிரசன்னம் எனும் ஈசோப்பினாலே, அவருடைய இரத்தத்தின் வல்லமையின் ஈசோப்பினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை என்ன செய்றாராம்? உறைந்த அவரைப் போல உறைந்த மழையிலும் வெண்மையா எங்களை கொண்டு வருகிறார். அந்த உறைந்த மழையின் வெண்மையா கொண்டு வருகிறதுக்கு எங்களை நாங்க ஆயத்தப்படுத்தி, தகுதிப்படுத்தி, அவருடைய இரத்தத்துக்குள்ள எங்கள ஒப்பு கொடுக்கணும். அன்னுதினமும் நாங்க சொல்லணும். அன்னுதினமும் சொல்லணும். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவுங்க. இயேசுவின் இரத்தத்தினாலே மூடுங்க. அந்த இரத்தத்துல நிறைய வல்லமை இருக்கிறது. நிறைய கட்டுகள் அறுக்கப்படும். பிசாசு ஓடுவான். அந்த இரத்தத்தின் வல்லமையை சொல்ல சொல்ல பிசாசு ஓடுவான். கிட்டே நிக்க மாட்டான். அது எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும், எப்படியாப்பட்ட சபிக்கப்பட்ட நிலையா இருந்த அந்த இரத்தத்தை சொல்லி, நாங்க அந்த சபிக்கிற காரியத்தை நாங்க உடைக்கிற போதும், அது ஆசீர்வாதமா மாறும். ஏன்னா இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ன? ஆண்டவரே, அது அப்படி எங்கள அந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிற போது நாங்க என்ன செய்றோம்? மழையிலும் வெண்மையாகிறோம். அவருடைய இரத்தத்தின் அந்த பிரசன்னத்தின் மகிமை, அவருடைய முகத்தினால் வடிந்தோடிய இரத்தம், விலா எலும்பினால் வடிந்தோடிய அவர் சரீரங்களால முள்முடியினாலே சுட்டப்பட்ட பரிசுத்த இரத்தத்தினால என்ன செய்றோம்? நாங்க கழுவப்பட்டோன வெண்மையாகிறோம். அவரை போல வெண்மையாகிறோம். ஆனா அவர் தான் பரிசுத்தர். நாங்க அந்த அளவுக்கு வெண்மையாகலாம்னு நினைக்கிறேன். ஆனா எங்கட உள்ளார்ந்த மனுஷன ஆண்டவர் புதிதாக்குறாருன்றதுதான் என்ற கருத்து. ஏன்னு கேட்டா அவர் தான் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தமாகுங்க. நான் பரிசுத்தர், என்னை போல பரிசுத்தமாகன்னு சொல்லியிருக்கிறார். பட் இந்த பாவ உலகத்துல இருக்கக்குள்ள அப்படி ஒரு பரிசுத்தவான்களா நாங்க இருக்கலுமான்றது கேள்விக்குறி தான். பட் அப்படி இருந்திருக்கிறாங்க பரிசுத்தவான்கள், ஊழியம் செய்றவங்க. அப்படி இருந்திருக்கிறாங்க. அ ஓகே. அப்ப என்ன செய்யலாம்? அது மழையிலும் உறைந்த மழையிலும் வெண்மையாக்குற போது, நாங்க அந்த நேரத்துல தான் என்ன செய்றோம்? சந்தோஷமும், மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வார். எங்கட நொறுங்குன எலும்புகள் என்ன செய்யுமாம் அந்த நேரத்துல கழுவி, அவருடைய ஈசோப்பினாலே கழுவி சுத்திகரித்து எலும்பு நொறுக்கப்பட்டிருக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா. எலும்புகள்ல எங்களுக்கு பிளனே இருக்காது. எலும்பு வாடி போயிரும். எங்களுக்கு என்ன எலும்புலயே ஒன்றுமே இல்லையா? என்ற எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கடந்த காலங்கள்ல எனக்கு அப்படி எனக்கு ஒழுமி நடக்கக்கூட இயலாத ஒரு பிளவினம் என்னை தாக்கினது. என்ன ஒழுமி நடக்கக்கூட இயலாத ஒரு பிளவினம். எலும்புகளெல்லாம் நடக்க முடியல. எலும்பு மூச்சு விட்டு பேச முடியாத ஒரு பலவீனம் எனக்குள்ள. ஆனால் என்ன செய்தார்? அந்த நொறுங்குன எலும்புகளெல்லாம் ஏசப்பா திருப்பி எங்களுக்கு என்ன செய்தார்? களிகூறச் செய்திருக்கிறார் எனக்கு. அது என்ன காரணம்? நாங்க ஆவியில அபிஷேகத்துல நிறைந்திருக்காதபடி இருக்க போக்குல என்ன செய்தாது? அந்த எலும்புகள்ல இருக்கிற அந்த 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 பலன் எல்லாம் எங்களுக்குள்ள நொறுக்கப்பட்டு போகுது. ஆனா எலும்பு முறியாது. நீதிமான்ட எலும்ப முறிக்க மாட்டார். ஆனா எங்களுக்குள்ள அந்த எலும்புகளுக்கெல்லாம் நிதம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன செய்யும்? அதெல்லாம் என்ன செய்யும் எங்களுக்குள்ள? எல்லாம் காஞ்சி ஒன்றுக்குமே இயலாத நிலைமைக்கு வருவோம் நாங்க. ஏன்? அவருடைய அவருடைய உறைந்த
எங்களுடைய உறைந்த எலும்புகள் எல்லாம் அவருடைய ஈசோப்பில் கழுவ கொடுக்காதபடி ஒப்பு கொடுக்காதபடி இருக்கிற போதும் தான் இந்த நிலம் எங்களுக்குள்ள வருகிறது. சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் நாங்கள் அவருடைய கழுவுற போதுதான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் வந்து எங்களுடைய எலும்புகள் எல்லாம் உயிர் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுது. அதான் பள்ளத்தாக்கில் போய் நின்று சொல்ல உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரிடை செய்கிற ஆவியானவர் தான் எங்களுடைய எலும்புகள் எல்லாம் உயிரிடைய போகிறதான். எங்களை நடக்கலாம், ஜெபிக்கலாம், போகலாம், எல்லாமே செய்யலாம். நீங்கள் சில நேரம் அந்த மறித்த நிலையில் அந்த எலும்பு கிடக்கிறத பார்ப்பீங்க. எங்களோட சரீரத்தின் எலும்பு இரண்டு ஆவியானவர் இல்லை. அதுக்குள்ள ஆவியானவர் இல்லாத போதும் என்ன செய்யுது? அது உலர்ந்து போயிட்டு வற்றி போயிட்டு ஒரு கட்டப்பட்ட நிலை, அடக்கப்பட்ட நிலை. எங்களுக்குள்ள ஆவியானவரோட சரியான உறவு இல்லை. அவரோட ரத்தத்துக்குள்ள கழுவ நாங்கள் ஒப்பு கொடுக்கல. எங்களுடைய அப்பா இதுல சொல்லிக்க, நீங்க கழுவுனாத்தான்ப்பா எங்களுடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போயிருக்கிற எலும்புகள், நொறுங்கி போயிருக்கிற எங்களுடைய சிந்தை மண்டலங்கள், எலும்புகள் எல்லாம் என்ன செய்யும்? உயிரடைந்து களி கூறும். ஆவியானவருக்குள்ள களி கூறும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். அவர் என்ன செய்வார்? அவர் சுத்த கண்ணர். எங்களோட பாவங்களை எல்லாம் என்ன செய்யணும்? நாங்கள் அறிக்கை செய்து விட்டுட்டு அவர்கிட்ட சொல்லணும், ஏசப்பா எங்களோட பாவங்களை எல்லாம் நீங்க பார்த்துடாதீங்கப்பா, உங்களோட முகத்தை மறைச்சி எங்களோட அக்கிரமங்களை எல்லாம் நீக்க. அவருடைய முகத்தை அவர் பார்க்க மாட்டார், எங்களோட பாவங்கள் அக்கிரமங்கள். ஆனால் அவருக்கு முன்பாக நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம். ஆனாலும் அவர் எங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட நாங்கள் சொல்லணும், உங்களோட முகத்தை மறைச்சிருங்க, அப்போதான் அவங்களோட அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா, உங்களோட முகத்தை மறைச்சிருங்க என்று அவர் பார்த்தா எங்களால் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது இல்லையா? அதுக்கு தான் சொல்ல, எங்களோட பாவங்களை மறைத்து ஆண்டவரே உங்களோட முகத்தை மறைத்து எங்களோட பாவங்களுக்கு மன்னியுங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம் சுத்த கையும் உள்ளவன் தான் தேவனை தரிசிக்க முடியும். நாங்க சுத்த இருதயம் உள்ளவர்களா இருக்கணும். சுத்த இருதயம் இல்லாட்டி எங்களுக்கு காட்டுப்புறாவின் இருதயம், சுத்தம் இருதயம் இல்லாட்டி ஜேசப்பா அந்த இருதயத்துக்குள்ள வாழ முடியாது. ஜேசப்பாவில பேச முடியாது. ஜேசப்பா எங்களை கொண்டு கிரியையில நடப்பிக்க முடியாது இல்லையா? அப்ப நாங்க அதுகளை நாங்க என்ன செய்யணும்? அதுகளெல்லாம் அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்த அந்த தேவனுடைய ஈசோப்பினாலே கழுவுங்கப்பா, நாங்க இப்படி இருக்கிறோம்ப்பா, இப்படி பாவத்துல இருக்கிறோம்ப்பா, எங்களோட கை சுத்தம் இல்லப்பா, எங்களோட உதடுகள் சுத்தம் இல்லப்பா, ஆண்டவரே எங்களை சுத்திகரிச்சிருங்கப்பா. எங்களை எப்படியாவது உடைய சமூகத்துல எங்களுக்கு நிலவரமான ஆவியை தந்துருங்கப்பா. நாங்க இப்படித்தான்ப்பா இருக்கிறோம், இப்படித்தான்ப்பா பாவத்துல இருக்கிறோம்னு சொல்லி அறிக்கை செய்து அவருடைய நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் என்ன செய்யறார்? அந்த இடத்துல எங்களுக்கு மன்னிப்பை தந்த என்ன செய்யறார்? எங்களை மறுபடியும் தூக்கி நிலையில நிறுத்துறார். அப்படி ஒரு பாவத்துக்குள்ளால தாவீது போற போதுதான் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உமது முகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருங்கப்பா. அப்ப எடுத்துடாதீங்க. எத்தனை பேருக்கு முறிந்த ஆவி தெரியும்? எங்களோட அபிஷேகம் சில நேரம் நாங்க ஒரு தப்பை செய்யற போது எங்களோட அபிஷேகம் என்ன செய்யுது? முறிக்கப்படுது. சத்ருவானவன் என்ன செய்யறான்? எங்களை பாவம் செய்ய வைத்து எங்களோட அபிஷேகத்தின் அந்த ஆவியானவர் எங்களுக்கு இருக்கிறத அவர் என்ன செய்யறார்? அது முறித்து போகுது, அந்த ஆவி முறிந்து போகுது. அப்ப என்ன செய்யும்? எங்களுக்கு அநேக சோர்வுகள், நாங்க பரிசுத்தம் இல்லாம இருப்போம், பாவத்துக்குள்ள இருப்போம். அப்ப அதே போல பட்சபால்ட பாவம் செய்யற போதும் அவனோட ஆவி முறிந்து போயிட்டு, அந்த முறிந்த உணர்வுல தான் அவன் ஓடி வந்து என்ன செய்யறான்? ஜேசப்பாட்ட முகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்கப்பா, உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரு என்று சொல்லி, அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கோ தெரியல. அந்த ஆவி முறிந்து போறது அது அவன் அனுபவிச்சபடியாத்தான் தாவீது இந்த நேரத்துல எழுதி வச்சுக்க, அந்த நிலவரமான ஆவியை என்னிடத்தை எடுத்து போடாதீங்க, என் உள்ளத்தை புதுப்பிங்க ஜேசப்பா, என் உள்ளத்தை புதுப்பிச்சிடுங்க. எங்களால செபிக்க முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த படிக்கு போக முடியாது, ஜேசப்பா தரிசிக்க முடியாது, வார்த்தையை
தியானிக்க முடியாது. அது பின்மாற்றங்களுக்குள்ள போற காரியங்கள். அப்ப அவன் என்ன செய்றான்? அவன் தன்னை செய்த பாவத்தை உணர்ந்து ஈசோப்பினால கழுவை செய்து உங்களோட மூத்த மறைச்சிடாதீங்க, அந்த நிலவரமான ஆவியை தாங்க, பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதீங்க ஜேசப்பான்னு சொல்லி இந்த நாட்கள்ல அவர் கேட்க கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபையானவர், கிருபையானவர். அவர் கிருபை செய்து கொண்டு பாவங்களை மன்னிக்கிறதுவன் அவர் ஒருவர் தான். மனுஷர் மன்னிக்க மாட்டாங்க. இப்படி நாங்க ஒரு தாவீதை போல ஒரு பாவத்தை செய்தா என்ன செய்வோம்? ஒரு மற்ற மனுஷர் பார்த்துட்டு அவள் பாவி, அவன் பாவி, அவன் இப்படி செய்தான், இப்படி செய் இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இவ்வளவு குற்றப்படுத்தி ரவி கொண்டு எங்க வந்துட்டார் அடுத்த ப்ரோக்ராம். ஓகே, ஓகே, ஓகே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே தாவீதை போல நாங்க ஆண்டவரே அப்பா நாங்க மன்னிப்பு கேட்டு இசோப்பினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து நிலவரமான ஆவியை எங்கள் எடுத்துக்கொள்ளாதபடி ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு காத்து எங்களை வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்ட ஒரு பிள்ளைகளையும் எங்களையும் ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நான் சிவங்கட்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆமீன் ஆமீன். நேரமும் கத்தரண்டை ஜெபங்களுக்கூடாக, வேத வாசிப்புக்கூடாக, துதிகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்தி உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே இலங்கை ஜெபங்களோடு சந்திப்போம். உங்களுக்கு நேரம் இருந்தால் நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சியிலே நீங்கள் இந்த ஜூமு கூடாக இணைய முடியும். உங்களுடைய நேரம் இரவு 12 மணிக்கு ஆரம்பமாகிறது. அந்த வகையிலே உங்களுக்கு இயலுமானால் இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ். God bless you. God bless you. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சௌரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து கத்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம அமைவுக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, வேத வாசிப்புக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.